சார், வங்கதேசத்தில் அண்மையில் ஒரு விமான விபத்து நடந்து 30 குழந்தைகள் இறந்து போனாங்க. 30க்கு மேற்பட்டவர் இறந்து போனாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்காக இந்தியா வந்து ஒரு மருத்துவ குழு அமைச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஒரு மருத்துவ குழு அமைச்சிருந்தது. குறிப்பாக அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதவங்கள இந்தியாவுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க தயாராக இருக்கும் அப்படின்னு வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை கூட கொடுத்துருந்தாங்க. இந்த அறிக்கையை வந்து நம்ம சொல்கிறப்போ இந்தியர்கள் நிறைய பேர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னென்னா, ஏன் வங்கதேசத்துக்கு வந்து இந்தியா உதவுது, அவங்க தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது ஏன் உதவணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், ஆக்சுவலி என்னென்னா, ஒரு ரீஜன் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளான கவர்மெண்ட்டு, ஸ்டேபிளான எக்கானமி, எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் ஒரு ரீஜனலாக லீட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி நினைக்க வேண்டியது அதுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிட்டி கிரைசிஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்ல எல்லாமே ரெஃப்யூஜிஸ் வெளியில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன நடந்தாலும் அது வந்து இந்தியா மீது ஒரு பாசிட்டிவான தாக்கமோ நெகட்டிவான தாக்கமோ கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு விமானம் விழுந்திருக்கு, அதிலிருந்து ஒரு 30 குழந்தைங்க இறந்துடுறாங்க. இறந்த பின்னால் வந்து அங்கே இறப்பு அதிகமாகக்கூடாது அப்படின்றது நமக்கு கன்சர்ன். அது இப்போது ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அண்ணன் தான் வந்து தம்பி தப்பு பண்ணாலுமே சண்டை போட்டாலுமே அவனை போய் பார்க்குறது அண்ணனோட கடமையாக தான் இருக்கும். இப்போ சவுத் ஏஷியன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் எல்லாருக்குமே. நீங்கள் ஸ்ரீலங்கா கேஸில் பார்த்துருக்க முடியும். இப்போ நாளைக்கு இந்தோனேஷியாவில் இப்போ ஒரு எர்த்குவேக் வருது, அதில் பார்க்க முடியும். எல்லா இடத்துக்குமே நம்ம என்டிஆர்எஃப் உடனடியாக அந்த இடத்துக்கு போவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இவங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ பாகிஸ்தான்லேயுமே நமக்கு அந்த கடமை இருக்குது. பாகிஸ்தான்லேயுமே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அங்கே நிறைய சாவறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்க்க வேண்டிய கடமை நம்ம இருக்குது. எப்படின்னா, அது எதிரி நேசன் அப்படின்றதுனால நம்ம போகாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரீஜனில் வி ஆர் லீடிங் நம்ம சார்க்கை பொறுத்த வரைக்கும், நீங்கள் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நாம் தான் லீட் பண்ணுறோம். நம்ம தான் வந்து பிக் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரே காரணத்தினால தான் பங்களாதேஷில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்தாலோ, பங்களாதேஷில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை நம்ம தாக்கும். நீங்கள் யுஎஸோட நம்ம டொனால்டு ட்ரம்ப்போட அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இந்தியர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன சொல்லியிருந்தார், அப்போது பங்களாதேஷ்லேருந்து எது இந்தியர்களுக்கு எதிர்ப்பாக நடந்தாலும் நான் உடனடியாக அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டே வாங்கினார் அவர். அது காரணம், கிட்டத்தட்ட ஒரே மாகாணத்தில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் நம்ம ஆட்களே இருக்கிறாங்க ஓட் பண்ணுறதுக்கு. அதுக்காக அப்படி பேசுனாங்க. எப்படின்னா, பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், இந்தியா, மால்தீவ்ஸ் ஆகட்டும், எந்த கண்ட்ரினாலும் நாம் தான் அவங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது என்னென்னா, வி ஆர் டெவலப்டு நேஷன் இந்த ரீஜன். நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். அரசியல் ரீதியான நகர்வுகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்திய மக்கள் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, வங்கதேச மக்கள் குறிப்பாக இது வந்து நீங்கள் சொல்கிற அந்த எதிர்ப்பு உணர்வுங்கிறது அரசியல் ரீதியாக இருந்தால் பரவாயில்ல, இந்தியா வந்து ரொம்ப அரசியல் ரீதியாக நம்ம வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு நினச்சப்போ, வங்கதேச மக்கள் வந்து நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து உதவி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை எப்படி பண்ணுறீங்க? வங்கதேச மக்கள் இன் ஜென்ரல் நம்ம பேச முடியாது இல்லைங்களா, எந்த ஒரு விஷயம். இப்போது அங்கே பிரச்சனை எதனால் வந்தது, அங்கே ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து அந்த ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அந்த ரிசர்வேஷன் கொடுத்தது என்ன, சுதந்திர போராட்டத்திலிருந்து வந்து அந்த வழித்தோன்றலுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அதை எடுத்து யூனிவர்சிட்டி அட்மிஷனில் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜாபுக்கு வந்துச்சு, அது கலவரமாக மாறிடுச்சு, இன்ஸ்டெபிலிட்டி வந்துச்சு. அவங்க கவர்மெண்ட்டை ஊஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூனிஸ் கவர்மெண்ட் வந்துச்சு. யூனிஸ் கவர்மெண்ட் வரும்போதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இந்திய எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து இருக்குதா, இல்லை மக்கள் எவ்வளோ பேர் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இந்திய ஆதரவாளர்களாகவும் இருப்பாங்களே. இப்போ ஷேக் ஹசீனா இங்கே இருக்காங்க இந்தியாவில், அவங்களோட ஆதரவாளர்கள் அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாமே வந்து இந்திய ஆதரவு மனநிலையில் தானே இருப்பாங்க. ஸோ இன் ஜென்ரலாக மக்கள் எல்லாருமே எதிர்ப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே நம்மளுடைய இந்து தர்மப்படி நம்மளுடைய 6 மணிக்கு மேலே சண்டை போட மாட்டோம். போர் வந்தாலே 6 மணிக்கு மேலே சண்டை போட மாட்டோம். பெண்களையும் குழந்தைகளையும் தாக்க மாட்டேன்றது நம்மளோட தர்மம். அந்த தர்மத்தை இன்ன வரைக்கும் பஞ்சசீல கொள்கையில் அதெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் நம்ம வச்சிக்கல. பட் இருந்தாலும் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நாம் போய் பண்ணுறது நம்மளோட பொலிட்டிக்கல் தாண்டி அங்கே போய் பண்ணுறது நம்மளோட கடமையாக தான் நம்ம யோசிக்கிறோம். எங்கே நடந்தாலும் நம்ம உடனே போகிறோமே, ஏன் டர்க்கிக்கு போகலையா, நம்ம டர்க்கி ஹெல்ப் பண்ணலையா, இங்கே அந்த கண்ட்ரிக்கு நமக்கு எவ்வளோ அவங்க திருப்பி பண்ணது முதுகில் குத்துனது அது அவங்களோட துரோகம். அவங்க திருப்பி அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் போவோம். இல்லை, இந்தியனுடைய கோபம் வந்து அதிகரிக்கிறதுக்கு
மற்றொரு மிக முக்கியமான காரணம், இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் 24 மணி நேரத்தில் பிடிச்சிருவோன்னு சொன்னார். இன்னொரு ராணுவ அதிகாரி என்ன சொன்னார், பாகிஸ்தான் மேலே இந்தியா படையெடுத்தா பங்களாதேஷ் வந்து வடகிழக்கு மாநிலங்களை பிடிக்கணும்னு சொன்னார். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சைடுக்கும் ஒரு கோவத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஆமாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அங்கேருந்து ரெஃப்யூஜின்ற போர்வையில் இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம நாட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. அவங்களையெல்லாம் எஸ்ஐஆர் போட்டு நாம் வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாம் அதே போல் வந்து அவங்களால 24 மணி நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அவங்ககிட்ட முதல்ல அவ்வளோ பவர் இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. தீக்காயத்துக்கு 30 பேர் செத்து போயிருக்கிறாங்க. தீக்காயம் போது டாக்டர்ஸ் கிடையாது, மெடிசின் கிடையாது, எல்லாமே இந்தியாவிலிருந்து தான் வரணும். நாமளும் அதை யோசிப்போம். அது சாப்பாட்டுக்கே வழியினாலும் பேச வேண்டியது இருக்குது இல்லை? அப்படி ஒரு கெத்து காமிக்கிறதுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது தான் அது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது. அவங்க திட்டன்னு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி 24 மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிருவோம், நார்த் ஈஸ்ட்டை பிடிச்சிருவோம். இந்தியாவிலேருந்து யாராவது ஒரு மூலையில் இருக்க ஒரு பொலிட்டீஷியனாவது அதுக்கு பதில் சொன்னாங்களா? யாருமே கண்டுக்கல. ஏன் கண்டுக்கலைன்னா ஓரமாக போய் விளையாடுப்பான்னு சொல்கிற மாதிரி தான் அது. ஏதாவது பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதான். தேங்க்யூ.